சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நாட்களில் தேசத்துக்காக தான் நம்ம ஜெபிக்கணும். தேசத்துக்காக பாதுகாப்புக்காக நம்ம கண்டிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறது. ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பும்போது தான் ஆண்டவர் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஒவ்வொரு மக்களும். இன்னைக்கு ஆண்டவர் அறியாத மக்களாக இருந்தாலும் சாசு அவங்களுடைய குடும்பத்தை குழப்பிக்கிட்டு அவங்க குடும்பத்தை நிம்மதியை கெடுத்து இன்னைக்கு நிறைய காரியங்கள் வாலிய பிள்ளைகள் பார்த்தாலும் சரி தான், திருமணம் முடிஞ்ச பிள்ளைகளை பார்த்தாலும் சரி தான், இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் விசுவாசம் வெறி கொண்டு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு போய் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க வச்சுருந்தாலும் அங்கேயும் என்ன செஞ்சு போய் குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் நல்ல வருமானம் வரும், நல்ல வருமானம் வேலை செய்வாங்க, அவங்கள போய் குடிக்க வச்சுக்கிட்டு அவங்கள பழகிதான் அவங்க வருமானம் வீட்டுக்கு போகக்கூடாது குழப்பிக்கிட்டு நடக்கான் குடும்பங்களை. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தான் எல்லா மக்களுமே அதுலேருந்து விடுதலை பெற முடியும், எல்லா மக்களும் சந்தோஷத்தை பெற முடியும், எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதனால் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். எல்லா மக்களுக்காக நம்ம தேசம் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். தேச சமாதானம், தேசத்தை குலைக்கிற அந்த சமாதானத்தை குலைக்கிற சத்துருக்குறிகளை அழிக்கப்படணும், சாசிவரை அழிக்கப்படணும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சித்திர இசப்பா. அந்த வேலையிலையும் இந்த சமூகங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறையா கர்த்தாவே. நீர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டுப்பா. கர்த்துடைய ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு வேதத்தில் பார்க்குறையா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் தேசம் முழுவதும் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. உலகம் முழுவதும் நீர் ஆளுகை செய்ய மாட்டவரே. ஜனங்களை தகப்பனே, நாட்களை தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் சாசு குழப்பிக்கிட்டு இருக்கிறத நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. அன்றரை நிறைய குடும்பங்களை உலகம் முழுவதையும் பார்க்கும்போது ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருந்து தகப்பனே உயிர் சேதத்தை ஏற்படுத்தி கொண்டுக்கிட்டு பணத்தை சேதப்படுத்திக்கிட்டு ஆண்டவரே குடும்பத்தில் சின்ன பின்னமாக சிதறச்சிக்கிட்டு இருக்கிற அந்த பொல்லாத ஆவியில் இயேசுவின் நாமத்தை நிர்மலமாக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். நிர்மலமாகட்டும் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகுவதாக நான் ஜெபிக்கிறையா. கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இறங்கி கிரியை செய்யுங்க ஏசப்பா. வல்லமே வெளிப்படுத்துங்க ஏசப்பா. நீ பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. எல்லா மக்களுமே அறியட்டையா. எல்லா மக்களும் ஜெபிக்கிறவங்களாய் மாறட்டும் தகப்பனே. ஜெபிக்கிறவங்களாய் மாறட்டையா. ஜெபிக்கும் போது தான் தகப்பனே கர்த்தாவினை கிரியை செய்வீர் ஆண்டவரை. ஜெபிக்கும் போது கர்த்தாவை தெய்வனே ஸ்தோத்ரா. அன்று யாக்கோப்பு தன் சகோதரனுக்காக பயந்து நிற்கும்போது அவன் கொன்று போட்டுவான்னு சொல்லி பயந்து இருக்கும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா முழங்கால் போட்டு முழுவதும் ஜெபித்தாரப்பா. அந்த ஜெபத்தின் நித்தம் தகப்பனை சத்ருவாய் வந்த தகப்பனை ஸ்தோத்திரம் ஏசா. ஆண்டவரே சகோதரனாய் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது நாங்கள் பார்க்குறையா. ஆண்டவரே அதே போல கர்த்தாவே நாட்களை தகப்பை விசுவாசி எல்லா மக்களையும் கர்த்தாவே ஆண்டவரை எதிரியாய் வைத்து கொண்டிருக்கிறான் ஐயா. ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா சமாதானத்தோடு இருக்க முடியலப்பா. எந்த வகையில் எப்படி குழப்பான்னு தெரியாதபடி குழப்பிக்கிட்டு இருக்கான் ஐயா. ஆண்டவரை எல்லா குடும்பத்தையும் சமாதானத்தை நீ கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஆண்டவரை எல்லா மக்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை உள்ளத்தில் நீ வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்கே சண்டை போடலாம், என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம்னு வெறி பிடிச்சி அலைகிறான்ப்பா பிசாசு. அந்த மனிதனை கொண்டு தான்ப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் இறங்குங்க தகப்பனே. அந்த பிசாசுகளில் அழிச்சு போடுங்க ஏசாப்பா. ஆண்டவரே ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புற அந்த பிசாசுகளில் அழிக்கப்பட்டு போவதாக நான் ஜெபிக்கிறையா. சாத்தானுடைய திட்டம் செயலிருந்து போகட்டும் ஐயா. ஆண்டவரே தேசத்துக்கு விரோதமாய் போராடுகிற சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் கர்த்தாவே ஸ்தோத்திர நிர்மலமாக்கி போடுங்க. உலகம் முழுவதுல கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லாம் சாத்தானுடைய சகல திட்டம் செயலிருந்து போவதாக ஜெபிக்கிறேன். பொல்லாத சர்ப்பத்தின் குறியில் அழிக்கப்பட்டு அக்கினால் எரிக்கப்பட்டு பொல்லாத ஆவிகளை கட்டி நிர்மலமாக்கி நான் ஜெபிக்கிறேன் நேசுவே. அந்த சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவிகளை கட்டி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். எல்லாம் சர்ப்பத்தின் குறியில் அக்கினால் எரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் எரிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே தூரி சத்தாரவாரி சாலாவாரி கலவரு கத்தாரவாரி சாலாவாரி கவா தோரமா ஷாக்காதாரவாரி கவா. நீர் இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. வல்லமே வெளிப்பட டேஸ்டாப்பா. ஜனங்கள் விடுதலை பெறணுயா. நீங்கள் தான்ப்பா விடுதலை பண்ண முடியும். உம்மாலும் இல்லாமல் யாராலையும் விடுதலை பண்ண முடியாது தகப்பன. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரப்பா. இறங்கி கிரியை செய்யுங்கப்பா. வல்லமை வெளிப்படுத்துங்கப்பா. ஜனங்கள் மத்தியில் தகப்பனே நீர் எழுந்தருளும் ஐயா. சமாதான தேவனே சமாதானத்தை கொண்டுக்கு வந்த தேவனே சீசர்கள் யூதர்கள் பயந்து கதை பூட்டி கிடைக்கும் போது உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவரே வீட்டுக்குள்ளே போய் தகப்பனே சமாதானத்தை கொடுத்த தேவன் நீர் அல்லவா ஏசப்பா. ஸ்தோத்திரையா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வந்து ஐயா நீ சொன்ன தேவன் அல்லவா. கர்த்தாவே உடைய கருத்தில் போடு ஜெபிக்கிறையா. சமாதான தேவனே சமாதானத்தை கொடுக்க வந்தவரே சமாதானத்தை கொடுங்க. உலகம் முழுவதையும் சமாதானத்தை கொடுங்க. உலகம் முழுவதும் தகப்பனே ஜனங்களை ஆளுகை செய்கிற மக்களெல்லாம்
கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தருக்கு பயந்து நடக்க ஒவ்வொருவரையும் நீ உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். எல்லா தலைவர்களையும் ரட்சித்து தாங்க ஏசப்பா. தலைவர்களை தொடுங்க ஏசப்பா. தலைவர்களை தொடுங்க ஏசப்பா. எல்லா ஜனங்களையும் தொடுங்க ஏசப்பா. எல்லா மக்களையும் ஏசப்பா நீங்கள் தொட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பொறுப்பெடுக்கட்டியா. எல்லா ஜனங்களையும் தொட்டு ரட்சித்து உங்கள் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உலகம் முழுவதும் ஒரு பெரிய சமாதானம் வரட்டியா. சமாதானம் இல்லாதது இன்னைக்கு ஜனங்கள் ஐயா ஸ்தோத்திரம் தகப்பனை என்ன செய்யலான்னு சொல்லி தகப்பனை தன்னால தகப்பனை ஸ்தோத்திரையா. கோபத்தோடும் வெறியோடு அழுகிற மக்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த மக்கள் ஆண்டவரே அந்த மக்கள் மூலியமா பிசாசு தகப்பனை போராடுகிறான் தகப்பனே. சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறான் தகப்பனே. கத்துட்டு கட்டில போடுறேன் சமாதானத்தை நீ கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் சமாதானத்தை கொடுங்க. நிதானமாய் செயல்பட கிருபிச்சிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க. உலகம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்துங்க. உலக மக்களை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். பெரிய பெரிய தொழிற்சாலைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் நாமத்தில் மகிமைப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஜெபிக்கிறவங்களாய் மாற்றுங்கப்பா. எல்லா பிள்ளைகள் வீடுகளையும் ஜெபிக்கிற மக்கள் எலும்பட்டியா. ஜெபிக்கிற மக்கள் எலும்பட்டியா. ஜெபிக்கிற மக்கள் எலும்பட்டு தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மரித்தவர்கள் மௌனத்தில் இருக்கிற யாவரும் கர்த்தரை துதியார்கள். நாமும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா வசனத்தின்படி ஆண்டவரே மரித்தவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள் ஐயா. மௌனத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள் ஐயா. ஆண்டவரை எல்லா வர்றதை ஸ்தோத்திரம். வாயை விரிவாய் தர நன்மையான நிரப்பி சொன்ன தேவனை எல்லா பிள்ளைகளும் வாய்களை விரிவாய் தர இந்த தேசத்துக்காக தேசத்தின் மக்களுக்காக தலைவர்களுக்காக ஜெபிக்க வைங்கப்பா. ஜெபிக்க வைங்கப்பா. ஜெபிக்க வைங்கப்பா. அபிஷேகம் பண்ணுங்கப்பா. மணிக்கணக்காக தேவசமுத்திரம் ஜெபிக்கட்டியா. விழுந்து கட்டியா. அடுத்தவங்களை குறையோடு பார்க்காதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. தனக்குள்ளே இருக்கிற குறைகளை கண்டு தகப்பனே அதை சரி பண்ணி கர்த்தருக்கு பின்னால் பயபக்தியோடு செல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் பரிசுத்தமாக்கப்படட்டியா. எல்லா பிள்ளைகளும் பரிசுத்தமாக்கப்படட்டியா. எல்லா ஜனங்களும் பரிசுத்தமாக்கப்படட்டியா. கர்த்தருடைய கரம் பொறுப்படுத்தட்டும். இயேசுவே நான் ஜெபிக்கிறேன். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டியா. கர்த்தர் நாம் மாத்திர பிள்ளைகளை மகிமைப்படட்டியா. ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்துள்ளங்கப்பா. வாலிய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. குடிப்பழக்கத்துக்கு அடிப்பட்ட பிள்ளைகளும் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து தருமடையா. ஜெபிக்கிறையா. குடிக்க தோண்டுகிற விக்கிர திகிரியை கட்டி ஜெபிக்கிறனையா. குடிக்க தூண்டுகிற பொல்லாத விக்கிர திகிரிகளை கட்டுகிறேன். நஸ்னா இயேசுவே நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன். குடிக்க தூண்டுகிற பொல்லாத பிசாசிகிரியில் கட்டி ஜெபிக்கிறேன். விக்கிர திகிரியில் கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவே நாமத்தினால விக்கிர திகிரியில் கட்டி ஜெபிக்கிறேன். உலகம் முழுவதும் கிரீச்சிக்கிறேன். விக்கிர திகிரியில் கட்டுகிறேன். ஏசி நாமத்தை கட்டுகிறேன். ஏசி நாமத்தை கட்டுகிறேன். ஏசு கிறிஸ்து நாமத்தினால அவைகளை கட்டி நெருமலமாக்கி நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத ஆவியில நெருமலமாக்கப்படட்டியா. கர்த்தாவை எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டியா. உலகம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. சோத்திரப்பா 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 சோத்திரம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் வல்லமை வெளிப்படட்டும். உங்கள் வல்லமை வெளிப்படட்டும். சர்வ வல்ல தேவனே உங்கள் வல்லமை வெளிப்படட்டுமையா. கர்த்தரை நான் மாத்திரம் எங்கிட்டியா. கர்த்தரை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே அம்மனையா. ஜெபத்தை கேட்டு ஜெயந்த தேவனுக்கு கோடி சோத்திரப்பா. தேசம் ஆசீர்வதிக்கப்படணுயா. உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கணும். எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படணுயா. உண்மை அறியாத மக்கள் உமக்கு நாமத்துக்கு விரோதமாக எழும்புற மக்கள்லாம் சந்திங்கப்பா. ரட்சிங்கப்பா. அவங்களெல்லாம் ரட்சித்து அவங்களே ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்குள்ளேயும் ஆத்மா இருக்குப்பா. அந்த ஆத்மாவை அவங்களும் போய் அழிந்து இப்போ நரகத்தில் விழுந்துடக்கூடாதப்பா. அவங்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றிப்பா. வீடுகளில் ஜெபிக்கிற மக்கள் எழும்பட்டியா. அப்படி பார்த்தா முழங்கால் போடட்டியா. கர்த்தர் நாட்களை நேரத்தை வீணாக்காதபடி தேவ சமூகத்தை தேடட்டுப்பா. கர்த்தருடைய செய்ய போகிற கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். எங்களை தாழ்த்துக்கிறோம். எங்களை வெறுமையாக்கிறோம். கர்த்தருடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டு. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனை ஆமேனே. அந்த ஜெபலை தந்த தேவனுக்கு ஒரு சுத்தம் தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும். எல்லா துதிகரமே கர்த்தருக்கு செலுத்துகிறேன். நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.